நன்றி சொல்ல, நலம் தரும் இறைவனுக்கும் உள்ளமாறி நன்றி சொல்ல, உதித்த பொன்னாலே பொங்கல் திருநாள். தை தை நடனமாடுங்கள், தை மகளை கொண்டாடுங்கள், பச்சை பசுமை வளங்களோடு படைத்தவன் பெருமையை பாடுங்கள். இனிமை மிகும் பொங்கல் போல் எல்லாருடைய வாழ்வும் இனிக்கட்டும், பொங்கலோ என பொங்கட்டும், இன்பம் பெருகட்டும். நன்றி, வணக்கம். உள்ளத்து உணர்வுகளான கவிதைகளை பொங்கலை போல பொங்கச் செய்த மாணவ கண்மணிகளுக்கு நன்றி. என்றால் அன்னையர்க்கெல்லாம் அரசி, சேய்க்கும் பாலூட்டும் தாயினும் மேலானது. தன் கன்றுடன் பிற உயிருக்கும் பாலூட்டுவது பசுதானே. அதனால் தானே அதன் சாணத்தை விளக்குவது கோமாதாதானே. பசுவின் உடலில் 33 தேவர்களும் வாசம் செய்கின்றனர். எனவே பசுவை வலம் வருதல் தேவர்கள் அனைவரையும் ஒரு சேர வலம் வரும் புண்ணியத்தை அளிக்கிறது. பொங்கல் வைத்து முடி குழந்தையின் பசி போக்கும் குலமாதா. கோமாதா வழிபாடு கோடி புண்ணியம் தரும். நம்மால் ஒதுக்கப்பட்ட சீராக வழங்குகிறது. மடி சுரந்து தரும் பால் மூலம் நம் பசி போகும். பசி கூட தூய்மையின் வடிவம்தான். நமக்கு நலம் வழங்கிடும் கோமாதாவுக்கு உணவளித்து அவளை போற்றி தொழுது இன்பமுற்று. கோமாதா என்றால் பாலூட்டுவது நமக்களிக்கும் வெளியும் கூட கோமயத்தை சுட்டெரிப்பதால் தான் பெறப்படுகிறது. கோமாதா வழிபாடு என்பது 12 காலமாக நாம் பின்பற்றி வரும் வழிபாட்டு முறையாகும். பசுவின் பாலுக்குள் வெண்ணெய், நெய் அடங்கியிருப்பது